அனைவருக்கும் வணக்கம். நானியா ஸ்டுடியோவில் சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, கலர்ஃபுல்லாக அந்த பெயிண்டிங்கை எடுத்துகிட்டு க்ரீன் கலரில் லீஃப் பெயிண்டிங் வச்சுருக்கிறேன். ஏன்னா நாம் இன்றைக்கி ஒரு அழகான லீஃப் தான் பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரஷ் ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இன்னும் லீஃப் பெயிண்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஒரு ஈஸியான பெயிண்டிங் தான், யார் வேணால் பண்ணலாம். அப்புறம் வாட்டர் கலர்ஸ் எடுத்துக்கோங்க, பேப்பர், கொஞ்சமாக தண்ணி, அதில் ஒரு சின்னதாக ஸ்கெட்ச் வேணால் போட்டு வச்சுக்கோங்க. நான் ஸ்கெட்ச் போட்டும் சொல்லி கொடுக்குறேன், போடாமலும் சொல்லி கொடுக்குறேன். வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு டார்க் க்ரீன் தான் எடுக்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் க்ரீன் எடுத்துருக்கிறேன். அதுக்கு மேலே பிளாக், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் ஒரு டார்க் க்ரீன் நமக்கு கிடைக்குது. ஓகே, கலர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான பெயிண்டிங். ஃபஸ்ட்டு ஒரு காம்பு போட்டுக்கலாம். லீஃபோட காம்பு தள்ளி வச்சுக்கிறோம். இதை அழகாக அந்த லீஃபோட காம்பு போட்டுக்கலாம். ஓகே, ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணி அழகாக அந்த லீவ்ஸை நம்ம போட்டுக்கலாம். இந்த ப்ரஷ்ஷை நீங்கள் பாருங்கள். நான் இந்த பக்கம் எப்படி பெயிண்ட் பண்ணேனோ அதே சேம் மெத்தடை தான் அந்த சைடு பெயிண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒழுங்காக தெரியுதா? இது ரொம்ப 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 ஈஸியான பெயிண்டிங், யார் வேணால் பெயிண்ட் பண்ணலாம். இந்த ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நான் ப்ரெஷ்ஷை நேரே பிடிச்சிருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், நீங்கள் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அழகாக ரிலாக்ஸாக பெயிண்ட் பண்ணுங்கள்.
ஓகே, நம்ம இதை பெயிண்ட் பண்ணியிருக்கிறோம். இன்னும் கூட ஒரு லீஃப் போட்டுக்கலாம். அது வந்து ஸ்கெட்ச் போடாமல் நாமளே வெறுமனே ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் சாப் க்ரீன் வித் பிளாக் எடுத்துருக்குறேன். ஓகே, ஒரு சிங்கிள் லைன் போட்டுக்கலாம். ப்ரஷோட டிப்பை வந்து லைன் போடுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள், அப்போ நீட்டாக வரும். ஓகே, இப்போ குட்டி குட்டியாக ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணி சின்னதாக இலைகள் போட்டுடலாம். இந்த மாதிரி டென்ஷன் இல்லாமல் பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஹாப்பியாக இருக்கலாம். ஸ்ட்ரோக்ஸ் பெயிண்டிங் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் ஏற்கனவே. அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் அழகாக ஈஸியான லீவ்ஸ் பெயிண்ட் பண்ணிட்டோம். இந்த பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். பெயிண்ட் பண்ணி வச்சுருக்குறோம், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இன்னும் நம்ம மேலே ஒரே ஒரு லேயர் மட்டும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களோட ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. வண்ணங்களுடன் நமது உறவு என்றென்றும் அழகாய் தொடரட்டும்.